வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். அரிசி விற்பனையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மகனை கழுத்தறுத்து கொன்ற தாய், தோல்வியில் முடிந்த தற்கொலை முயற்சி. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 2 கைது. இலங்கையில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த பிரகாஷ் ராஜு, சரிதா ஆகிய தம்பதிகளுக்கு ராமராஜு என்ற 11 வயது சிறுவன் என மூவரும் குடும்பத்துடன் அமெரிக்காவின் கலிபோர்னியா ஆரஞ்ச் நகரில் வசித்து வந்துள்ளனர். இதனிடையே சரிதாவுக்கும் அவரது கணவர் பிரகாஷ் ராஜுக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக 2018ஆம் ஆண்டு இருவரும் விவாகரத்து பெற்றதுடன் விவாகரத்துக்கு பின் எதின் ராமராஜு தனது தந்தையான பிரகாஷ் ராஜுவுடன் கலிபோர்னியாவில் வசித்து வந்துள்ளார். அதேவேளை சரிதா பேர்பெக்ஸ் நகரில் வசித்து வந்ததுடன் மேலும் நீதிமன்ற அனுமதியுடன் அவ்வப்போது மகனை தன்னுடன் அழைத்து சென்று வளர்த்து வந்துள்ளார். மகன் யார் பொறுப்பில் இருப்பது என்பதில் பிரகாஷ் ராஜுவுக்கும் சரிதாவுக்கும் இடையே ஓராண்டுக்கு மேல் மோதல் ஏற்பட்டுள்ளது. மகனின் மருத்துவம், கல்வி தொடர்பான விஷயங்களில் தன்னை கேட்காமல் பிரகாஷ் முடிவெடுப்பதாகவும் மேலும் அவர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளதாகவும் சரிதா குற்றம் சாட்டி வந்துள்ளார். இந்நிலையில் மகனை தன்னுடன் 3 நாட்கள் வைத்துக் கொள்ள கோர்ட்டில் சரிதா அனுமதி பெற்று தனது வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். மகனை மறுநாள் முன்னாள் கணவரிடம் ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலையில் ஆத்திரமடைந்த சரிதா அங்கிருந்த கத்தியை கொண்டு மகனின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். பின்னர் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்ட சரிதா தானும் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அதேவேளை தூக்கு மாத்திரைகளை உட்கொண்ட பின் போலீசாரை அழைத்து சரிதா மகனை கொன்றுவிட்டு தற்கொலை செய்ய தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு விட்டேன் என கூறியுள்ளார். இதை கேட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டதில் மயங்கிய நிலையில் கிடந்த சரிதாவை மீட்ட போலீசார் சிகிச்சைக்கு அனுமதித்து பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாளொன்றுக்கு மாணவர்கள் பாடசாலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய புத்தகங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்கள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பாடசாலை மாணவர்களின் புத்தக பைகளின் சுமை அதிகரிப்பால் மாணவர்கள் மத்தியில் பல உடல்நல பிரச்சினைகள் எழுந்துள்ளன. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அளவுகோலின்படி ஒரு புத்தக பையின் சுமை மாணவர் ஒருவரின் நிறையிலிருந்து 15 முதல் 20% வரை இருக்க வேண்டும். குறித்த பிரச்சினை தொடர்பில் அவ்வப்போது விவாதங்கள் நடத்தப்பட்டாலும் சுகாதார அமைச்சு மற்றும் கல்வி அமைச்சு ஆகியவற்றால் உரிய நடவடிக்கையை எடுக்க முடியவில்லை. இதன் காரணமாக பாடசாலை மாணவர்களிடையே முதுகுத்தண்டு வலி, தலைவலி, கழுத்து வலி மற்றும் நரம்பு தொடர்பான கோளாறுகள் போன்ற பிரச்சினைகள் அதிகரித்துள்ளது. எனவே அந்த பிரச்சினையை உடனடியாக தீர்க்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருக்கொட தெரிவித்துள்ளார். அதன்படி ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சிக்கியுள்ள வாகனங்களை விடுவிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டு பிப்ரவரி முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டது. வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஏற்பட்ட சட்ட சிக்கல் காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட பல வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிக்க அனுமதிக்கப்படவில்லை. அந்த தடையை நீக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிதி அமைச்சர் என்ற வகையில் அண்மையில் விசேட வர்த்தமானியை வெளியிட்டார். சுமார் 3 கப்பல்கள் மூலம் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வந்த 500 வாகனங்கள் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருக்கொட தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி மேற்கொள்ளும் சுற்றி வளைப்புகளை அதிகரிக்கவுள்ளதாக பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. பல்வேறு விலைகளில் சில போலி வர்த்தகர்களும் ஆலை உரிமையாளர்களும் அரிசி விற்பனை செய்வது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அரிசியை மறைத்து வைத்துள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாகவும் அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் தற்போது பச்சை அரிசி, நாட்டரிசி, சம்பா, கீரி சம்பா அரிசி ஆகியவற்றுக்காக இப்போது உச்சபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
மேலும் இந்த வருடத்தின் கடந்த மாதங்களில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த 500 பேருக்கு மேற்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சட்டவிரோதமாக நாட்டிற்கு சிகரெட்டுகளை கொண்டு வந்த 2 நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் இரவு விமான நிலைய வருகை முனையத்தில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விமான நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று முந்தைய நாள் இரவு விமான நிலைய வருகை முனையத்தில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் குருநாகலைச் சேர்ந்த 41 வயதுடைய சந்தேக நபரிடமிருந்து 10,000 சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றொரு பெண் சந்தேக நபரிடமிருந்து 23,600 சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பண மோசடியில் ஈடுபட்டவர்கள் தொடர்பில் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொது சுகாதார பரிசோதகர்கள் என்று காட்டிக்கொண்டு சில நபர்கள் இவ்வாறு மோசடியில் ஈடுபடுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதுபோன்ற மோசடி செய்பவர்களிடம் சிக்காமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்க செயலாளர் சமில் முத்துக்குடு தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் பண்டிகை காலத்திற்கான சந்தை சோதனைகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். அரிசி விற்பனையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மகனை கழுத்தறுத்து கொன்ற தாய், தோல்வியில் முடிந்த தற்கொலை முயற்சி. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 2 கைது. இலங்கையில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.